Hello viewers, welcome to Maximum KMA channel. So 10th standard Max chapter 6 trigonometry exercise 6.2 la 5th question கான solution பார்க்கலாம். A flagpole of height h meters. Flagpole னா கொடி வந்து கட்டியிருக்காங்க, அந்த கம்பம் சரிங்களா, கொடி இருக்கக்கூடியது, கொடியோடைய கம்பம் வித் அந்த கம்பத்தோடைய அதோட ஹைட் வந்து h மீட்டர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. இஸ் ஆன் த டாப் ஆஃப் ஹெமிஸ்பெரிக்கல் டோம் ஆஃப் ரேடியஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. சி ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்பெரிக்கல்னால் என்னென்னா ஒரு பால் மாதிரி உருளையாக இருக்கிறது தான் வந்து நமக்கு ஸ்பெரிக்கல் சொல்லுவோம். ஹெமிஸ்பெரிக்கல் அப்படின்றது அதில் பாதி, ஹெமிஸ்பெரிக்கல்னால் பாதி உருளை அப்படின்றது அர்த்தம். அதுக்கு மேலே என்ன பண்ணியிருக்காங்க, இந்த ஃப்ளாகை வந்து நட்டு வச்சுருக்காங்க சரிங்களா. இப்போ இதுதான் ஸ்பியர், ரவுண்டாக ஒரு பால் இருக்கும், இந்த மாதிரி ரவுண்டாக பால் வந்து ரவுண்டாக இருக்கும் சரிங்களா, அதை ஸ்பியர் சொல்லுவோம். இதில் பாதி இருக்கிறது தான் வந்து ஹெமிஸ்பெரிக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி பாதி இருக்கக்கூடிய ஒரு பார்ட்டு, அந்த இடம் வந்து அந்த மாதிரி இருக்குது, கொஞ்சம் மேடாக அப்படி அழகாக ரவுண்டாக அதில் பாதி இருக்குது. ஃப்ளாக் போல் அப்படின்னா என்னென்னா கம்பத்தோடு இருக்கக்கூடிய ஒரு ஃப்ளாகு சரிங்களா, கொடி. இந்த கொடி வந்து ஹைட்டு, இதோடைய ஹைட்டு நம்ம பார்க்கும்போது h மீட்டர்ஸ் இருக்குது. இஸ் ஆன் த டாப் ஆஃப் ஹெமிஸ்பெரிக்கல் டோம். இது எங்கே இருக்குன்னா இந்த ஹெமிஸ்பெரிக்கலாக இருக்கக்கூடிய இந்த டோமுக்கு மேலே என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த ஃப்ளாக் வந்து நட்டுருக்காங்க. இப்போ ஃப்ளாக் இங்கே இப்படி இருக்குது சரிங்களா. இதோடைய ஹைட்டு நமக்கு ஹெச்ன்னு தெரியும். இந்த டோமுடைய ரேடியஸ்னால் என்ன, சென்டர்லேருந்து நம்ம பாதி எடுப்போம், ஃபுல்லாக எடுத்தோம்னா அது வந்து டயாமீட்டர். ஸோ இந்த டோமுடைய ஹெமிஸ்பெரிக்கல் டோமுடைய ரேடியஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இங்கே ஒரு ஆர், இங்கே ஒரு ஆர், இது சென்டர் பாயிண்ட்னா இந்த சைடில் இருக்கிறது ரேடியஸ் தான், இந்த சைடில் இருக்கிற ரேடியஸ் தான். இப்போ ரேடியஸ்லேருந்து நம்ம என்ன பண்ணுவோம், அந்த சர்க்கிளை வந்து வரைவோம் சரிங்களா, இதுதான் சென்டர் பாயிண்ட். ஸோ இந்த சைடில் பாதி ஆர், இந்த சைடில் பாதி ஆர், இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம். A man is standing 7 meter away from the dome. ஸோ டோம்னா இதுதான். ஒரு மேன், ஒரு ஆள் வந்து என்ன பண்ணுறாரு, 7 மீட்டர் தள்ளி வந்து இந்த டோமில் வந்து நிற்கிறார். ஸோ 7 மீட்டர்னால் இங்கேருந்து இந்த இடம் கணக்கு பண்ணிப்போம். இப்போ இது வரைக்கும் 7 மீட்டர்னு வச்சுப்போம். இந்த இடத்துல ஒரு மேன் நிற்கிறாரு 7 மீட்டர்ஸ். சீயிங் த டாப் ஆஃப் த போல் ஆஃப் அண்ட் போல். இந்த இங்கேருந்து என்ன பண்ணுறாருனா டாப் போல பார்க்குறாராம், ஆங்கிள் வந்து 45 டிகிரி. அவர் பார்க்கும்போது ஆங்கிள் எவ்வளோ க்ரியேட் ஆகுது, ஸோ இங்கேருந்து இவர் பார்க்கும்போது இங்கே க்ரியேட் ஆகக்கூடிய ஆங்கிள் வந்து 45 டிகிரி. எங்கே பார்க்குறாரு, டாப் ஆஃப் த போல்னு சொல்லிட்டாங்க, டாப் ஆஃப் த போலை பார்க்குறாரு, 45 டிகிரின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் மூவிங் 5 மீட்டர் அவே ஃப்ரம் த டோம். மறுபடியும் என்ன பண்ணுறாருன்னா இந்த பிளேஸ்லேருந்து ஒரு 5 மீட்டர்ஸ் மூவ் ஆகுறாரு. அவே ஃப்ரம் த டோன் சொல்லியிருக்காங்க. அப்போ டோம்லேருந்து தள்ளி தான் போயிருக்காரு, முன்னாடி வரல, அவே ஃப்ரம் த டோன் சொல்லியிருக்காங்க. ஸோ தள்ளி போகிறாரு, 5 மீட்டர் தள்ளி போகிறாரு. சீயிங் த பாட்டம் ஆஃப் த போல் அட் அன் ஆங்கிள் ஆஃப் 30 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன பண்ணுறாருன்னா இந்த 5 மீட்டர் நகர்ந்து போய் நின்றுட்டு இந்த பாட்டமை பார்க்குறாரு. இது வந்து போலோடைய டாப், அந்த ஃப்ளாக் போலோடைய டாப் 5 மீட்டர்ஸ் நகர்ந்து போயிட்டு என்ன பண்ணுறாருன்னா பாட்டமாக பார்க்குறாரு. ஸோ பாட்டமாக பார்க்கும்போது அப்போ கிரியேட் ஆகிற இந்த ஆங்கிளை வந்து அவங்க 30 டிகிரின்னு சொல்லியிருக்காங்க. இப்படி இருக்கப்போ ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் த போல். இந்த போலோடைய ஹைட் என்ன, இந்த டோமோடைய ரேடியஸ் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இதை நம்ம கிளியரான ஒரு டயக்ராமில் வரைஞ்சி இதிலிருந்து 2 டயக்ராமாக நம்ம ஸ்ப்ளிட் அப் பண்ணிட்டோம்னா நமக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இது வந்து ஒரு டோம், ஹெமிஸ்பெரிக்கலில் இருக்கக்கூடிய டோம், இதோடைய ரேடியஸை ஆர்ன்னு எடுத்துக்கலாம். அண்ட் இந்த இடத்துல இருந்து நமக்கு என்ன ஆகும்னா இது சென்டர் பாயிண்ட்டாக வச்சுப்போம், இதை டாட்டட் லைன்ஸில் வச்சுப்போம். ஸோ இது என்னென்னா இந்த ரேடியஸ் ஃபுல்லாகவே இப்படி கிரியேட் ஆகும். ரேடியஸில் நம்ம சர்க்கிள் வரையங்களோ, இது வந்து ஹெமிஸ்பெரிக்கல். இப்போ இந்த பார்ட்டும் ரேடியஸ் தான், இதிலிருந்து இது வரைக்கும் இதுவும் ஆர் தான், இது எல்லாமே ரேடியஸ். இப்போ இதுதான் டாப்பு. இந்த ஹெமிஸ்பெரிக்கல் டோமோடைய மேலே இருந்து ஒரு ஃப்ளாக் வந்து நட்டுருக்காங்க. இந்த ஃப்ளாக் வந்து இங்கேருந்து இது வரைக்கும் இருக்குது, இங்கே பறந்துட்டுருக்கு. இந்த ஃப்ளாக் வந்து இந்த இடத்துல பறக்குதுன்னு வச்சுப்போம் சரிங்களா. நவ் இப்போ இதுதான் டாப். இந்த மேன் என்ன பண்ணுறாரு, ஃபஸ்ட்டு 7 மீட்டர் இந்த டோம்லேருந்து தள்ளி போகிறாரு. இங்கேருந்து ஒரு 7 மீட்டர்ன்றது ஒரு கோடு ஒன்று வரைஞ்சிப்போம். இந்த 7 மீட்டர்லேருந்து இவர் என்ன பண்ணுறாருன்னா சீயிங் த டாப் ஆஃப் த போல் கொடுத்துருக்காங்க. அப்போ போலுடைய டாப்னா கொடிக்கம்பத்துடைய மேல் மட்டத்தை பார்க்குறாரு, மேலே பார்க்குறாரு. இங்கேருந்து எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணியிருக்காரு, இந்த பாயிண்ட்லேருந்து 7 மீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்காரு. ஓகே, இந்த பாயிண்ட்டை சென்டர் பாயிண்ட் ஓன்னு வச்சுப்போம். அண்ட் தென் இந்த பாயிண்ட் வந்து ஃபஸ்ட்டாக போன பாயிண்ட், இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு ஏ, இதை பின்னு வச்சுக்கலாம். இப்போ இங்கேருந்து இவர் இங்கே பார்க்கும்போது ஆங்கிள் வந்து எவ்வளோ கிரியேட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க, நமக்கு 45 டிகிரி கிரியேட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அடுத்ததான் மூவிங் 5 மீட்டர் அவே ஃப்ரம் த டோம் இங்கே இருக்குது, இங்கே நிற்கிறாரு. இப்போ திரும்பவும் என்ன பண்ணுறாருன்னா ஒரு 5 மீட்டர்ஸ் தள்ளி போகிறாரு. ஸோ 5 மீட்டர்ஸ், 7 மீட்டர்ஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கும், 5 மீட்டர்ஸ் கொஞ்சம் தூரம் தான் போயிருப்பாருன்னு வச்சுப்போம். இந்த பாயிண்ட்டுக்கு வராரு, இந்த பாயிண்ட்டை நம்ம சின்னு வச்சுப்போம். இங்கேருந்து இது வரைக்கும் 5 மீட்டர்ஸ், இந்த பார்ட்லேருந்து இந்த பார்ட் வரைக்கும் 5 மீட்டர்ஸ் நகர்ந்து வந்துட்டார். இப்போ என்ன பண்ணுறாரு, சீயிங் த பாட்டம் ஆஃப் த போல், இங்கேருந்து
போலுடைய பாட்டமை பார்க்குறாரு. ஸோ இங்கேருந்து எங்கே பார்க்குறாரு, போலுடைய பாட்டமை பார்க்குறாரு. டாப்புக்கு வரையக்கூடாது, பாட்டம் சொல்லியிருக்காங்க. ஸோ பாட்டமாக வரைகிறோம். இப்போ இங்கே இவருக்கு க்ரியேட் ஆகிற ஆங்கிள் வந்து 30 டிகிரின்னு கொடுத்துட்டாங்க. நவ் எல்லா பாயிண்ட்ஸும் இப்போ தெரிஞ்சிடுச்சு. இங்கே 0 A B Cன்னு மார்க் பண்ணியிருக்கோம். இன்னும் 2 பாயிண்ட்ஸ் இருக்குது. ஒன்று டாப்பில் பார்க்குறாருல, அந்த பாயிண்ட்டை Dன்னு எடுத்துப்போம், இன்னொரு பாயிண்ட்டை நம்ம Eன்னு எடுத்துப்போம். நவ் நமக்கு இதிலிருந்து நம்ம சால்வ் பண்ணி எடுக்கணும் அப்படின்னா நம்ம ட்ரையாங்கிளில் மட்டும்தான் எடுக்கணும், ரைட்டுங்களா? அந்த ட்ரையாங்கிள்ஸை மட்டும் நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். சி ஃபஸ்ட்டு டாப் பார்க்குறாரு, அப்போ இங்கே பாட்டம் பார்க்கும்போது நம்ம 0 எடுத்தால் தான் நமக்கு ட்ரையாங்கிள் வரும். இங்கேருந்து வரைக்கும் எடுத்தோம்னா ஒரு ட்ரையாங்கிள் ஃபுல் ஃபார்மாக க்ரியேட் ஆகாது. அதனால் இந்த D இந்த O ஃபஸ்ட்டாக நிற்கிற இந்த பாயிண்ட் எடுத்துக்கலாம். இது ஒரு ட்ரையாங்கிளாக நம்ம அஷ்யூம் பண்ணிப்போம், சரிங்களா? இப்போ இந்த பாயிண்ட்டை O அண்ட் தென் ஃபைனலி ஒரு Bயில் வந்து நிற்கிறார். இப்போ இதை எடுத்து நம்ம ட்ரையாங்கிள் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிப்போம். இந்த இடத்துல இந்த டாட்டர் லைன் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த பாயிண்ட்டு இதை நம்ம வச்சுக்கலாம், சரிங்களா? இதுலேருந்து இது வரைக்கும். இப்போ இந்த பாயிண்ட்டு D எழுதியாச்சு. அடுத்ததாக இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குல்ல, இதுதான் என்ன, அந்த டோமோடைய ஹெமிஸ்பெரிக்கல் டோமோடைய டாப் இங்கே தான் வந்து அந்த ஃப்ளாகை நட்டு வச்சுருக்காங்க. ஸோ இந்த பாயிண்ட் வந்து E. இது உள்ளே கூடிய போகக்கூடிய அந்த ஆக்சிஸை நம்ம வந்து டாட்டர் லைன்ஸில் மார்க் பண்ணியிருக்கோம். இங்கே டேரெக்டாக நான் லைனாக போட்டிருக்கேன். இந்த பாயிண்ட் O. ஃபஸ்ட்டாக இவர் என்ன பண்ணுறாரு, இங்கே தான் நிற்கிறார். ஏன்னா டோம் இது வரைக்கும் இருக்குது, இங்கே ஓலேருந்து A வரைக்கும் இருக்குது. இங்கேயும் ஒரு டாட்டட் லைன்ஸ். ஸோ இதிலேருந்து A வரைக்கும் இருக்குது. இப்போ இந்த பார்ட்டை A அண்டு இவர் இங்கேருந்து என்ன பண்ணுறாரு, 7 மீட்டர்ஸ் நகர்ந்து போகிறாரு. 7 மீட்டர்ஸ் நகர்ந்து போயிட்டு Bன்ற பாயிண்ட்டில் ஃபஸ்ட்டு ஒன்று நின்று இங்கேருந்து ஃப்ளாகோடைய டாப்பை பார்க்குறாரு. அப்போ க்ரியேட் ஆகிற ஆங்கிள் 45 டிகிரி. ஸோ இந்த பார்ட்டை மட்டும் இந்த டயக்ராமை வரைஞ்சிருக்கேன். இதில் என்னென்ன டேட்டா இருக்குன்னு பாருங்கள். Aலேருந்து B வரைக்கும் 7 மீட்டர்ஸ் போட்டுட்டோம். இந்த ஓலேருந்து A அப்படின்றது என்னென்னா, இந்த ஹெமிஸ்பெரிக்கல் டோம் வந்து ரேடியஸ் அது. ஸோ இப்படி இருந்து இப்படி பார்த்தாலும், இப்படி இருந்து இப்படி பார்த்தாலும், இந்த மேலே பார்த்தாலும் இது எல்லாமே ஃபுல்லாகவே கவர் ஆகிறது என்ன, ரேடியஸ் தான். அப்போ நமக்கு இங்கேருந்து ஓலேருந்து A வரைக்கும் என்ன, இது ஒரு ரேடியஸ் ஆர்னு மார்க் பண்ணுறோம். அதே மாதிரி இந்த ஓலேருந்து Eன்ற பாயிண்ட்டுக்கு என்ன, அது ஒரு ஆர். இந்த Eன்ற பாயிண்ட்லேருந்து தான் அந்த ஃப்ளாக் போலும் நெட்டிருக்காங்க. இந்த ஃப்ளாக் போலுடைய ஹைட்டு நமக்கு என்னன்னு தெரியாது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலாம், அந்த ஹைட்டை எடுத்து ஹெச்ன்னு எடுத்துப்போம். ஓகே, ஸோ இந்த பார்ட் தெரியும், இந்த பார்ட் தெரியும். இது ஃபர்ஸ்ட் டயக்ராம். செகண்டாக இன்னொன்று டயக்ராம் வந்து பார்த்தோம்னா, இங்கே போயிட்டார். இப்போ இது வரைக்கும் ஒரு ட்ரையாங்கிளாக நம்ம எடுக்கணும். இப்போ இது வரைக்கும் நம்ம ஒரு ட்ரையாங்கிளாக எடுக்கணும்னா அது வந்து ட்ரையாங்கிள் கொஞ்சம் சின்னதாக இருக்குங்களா, அதே மாதிரி நம்ம வரைஞ்சிக்கலாம். இப்போ இங்கே ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ இங்கேருந்து தள்ளி போயிட்டு பார்க்குறாரு. இதுக்குள்ளே என்னென்ன பாயிண்ட்ஸ் வருதுன்னா, இவர் இங்கே பார்க்குறது இந்த போலுடைய பாட்டமை பார்க்குறாரு. இந்த பாயிண்ட் என்ன, E. அண்ட் இங்கே இந்த க்ரியேட் ஆகிருக்க பாயிண்ட் O. இந்த ஓலேருந்து E வரைக்கும் என்னென்னா இதோடைய ரேடியஸ். ஸோ இந்த பாயிண்ட் இது இங்கே இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸும் ஆர்ன்னு வந்து மென்ஷன் பண்ணுறோம். அண்ட் இவர் இங்கே ஓருக்கு லாஸ்ட்டாக இங்கே தான் போய் பார்க்குறாரு. ஸோ Cன்ற பாயிண்ட்டை இந்த OCக்கு இடையில் என்னென்ன இருக்குன்னு பாருங்கள். ஓக்கு அப்புறமா ஒரு A இருக்குது, அதுக்கப்புறமா ஒரு B இருக்குது, ரைட்டுங்களா? ஸோ இதையும் நம்ம வந்து இங்கே மார்க் பண்ணிப்போம். ஓலேருந்து A இதுதான் இங்கே தான் டோம் வந்து ரேடியஸ் வந்து க்ரியேட் ஆகிருக்கு, சரிங்களா? நம்ம இதிலேருந்து இது வரைக்கும் தான் இந்த பார்ட்டு தான் இந்த OE. இந்த OE எடுத்துட்டோம். அதே மாதிரி இந்த OCக்குள்ளே OA இருக்குது, இங்கே ஒரு Aன்ற பாயிண்ட்டு. இதுலேருந்து இது வரைக்கும் இது வந்து ரேடியஸ் ஆஃப் த டோம். அதுக்கப்புறமா இங்கே ஒரு பாயிண்டில் நிற்கிறார்ல, தள்ளி போயிட்டு ஃபஸ்ட்டு ஏக்கு அப்புறமா இருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட் இருக்குது, இந்த பாயிண்ட் B. ஸோ ஏலேருந்து B வரைக்கும் இந்த டிஸ்டன்ஸ் வந்து 7, இது வந்து R. இங்கே Bலேருந்து Cக்குனா 5, ஸோ 5 மீட்டர்ஸ். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம எழுதிட்டோம், இதையும் எழுதியாச்சு. நான் நமக்கு ஓலேருந்து C வரைக்கும் நமக்கு வேணும் அப்படின்னா இந்த டிஸ்டன்ஸ் ஓலேருந்து Aன்றது ஒரு R ப்ளஸ் ஏலேருந்து B ஒரு 7 மீட்டர்ஸ் ப்ளஸ் Bலேருந்து Cன்றது ஒரு 5 மீட்டர்ஸ் இருக்குது. இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணோம், 7ம் 5ம் ஆட் பண்ணால் 12. இந்த 12 கூட ஒரு R ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் வந்து OC, ஓலேருந்து C வரைக்கும் இருக்கக்கூடிய பார்ட். இது வந்து நமக்கு OE வந்து Rன்னு தெரியும். அண்ட் சிமிலர்லி ஃபார் ஓலேருந்து B வரைக்கும் நம்ம பார்க்குறோன்னா இங்கேருந்து இது வரைக்கும் R ப்ளஸ் இங்கேருந்து இது வரைக்கும் நமக்கு 7. இப்போ R + 7ன்றது தான் இந்த ஃபுல் பார்ட். இந்த ஃபுல் பார்ட் நம்ம பார்க்கணுன்னா என்ன இருக்குது, இதிலேருந்து இது வரைக்கும் ரேடியஸ் R, அது கூட இந்த ஹைட், இந்த ஃப்ளாக் போலுடைய ஹைட்டை வந்து ஆட் பண்ணணும். ஸோ R + Hன்றது இந்த ஃபுல்லாக இருக்கக்கூடிய பார்ட். இப்போ இது எல்லாத்தையும் எழுதியாச்சு. இப்போ நம்ம ஃபைண்ட் பண்ண வேண்டியது ஹைட் ஆஃப் த போல். இந்த போலோட ஹைட்டை ஃபைண்ட் பண்ணணும். ஸோ இது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்குது. ரேடியஸ் ஆஃப் த டோம்ன்றது இந்த சைடில் இருக்குது. அப்போ இந்த பார்ட்டும் தான் நமக்கு டேட்டாவில் இருக்குது. இப்போ ஆங்கிள்ஸ் இங்கே க்ரியேட் ஆகிற ஆங்கிள் 30 டிகிரி, இந்த 30 டிகிரி எடுத்துக்கலாம். ஆங்கிள் இருக்குது. இந்த ஆங்கிள்லேருந்து இப்படி நம்ம பார்க்கும்போது ஆங்கிளுக்கு ஆப்போசிட் சைட் ரெண்டுத்துக்குமே. அதே மாதிரி இந்த பார்ட் வந்து அட்ஜசன்ட். நம்மக்கிட்ட என்னென்ன டேட்டா இருக்குது, ஆப்போசிட் சைடும் அட்ஜசன்ட் சைடும் இருக்குது. ஆப்போசிட் சைட் டேட்டாவும் அட்ஜசன்ட் சைட் டேட்டாவும் வரா மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோன்னு பார்த்தோம்னா நமக்கு tan θ தான். tan θவை தான் ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் சொல்லுவோம். ஸோ நவ் இப்போ இந்த இடத்துல நமக்கு என்னென்ன தெரியுமோ அதெல்லாம் எழுதிக்கணும். இப்போ இந்த இடத்துல ED அப்படின்றது என்ன, Eலேருந்து D வரைக்கும்ன்றது
நமக்கு ஹைட் ஆஃப் த போல். அதே மாதிரி இந்த ஓஏ அப்படின்றது ஓஏன்றது ரேடியஸ் ஆஃப் ஹெமிஸ்பெரிக்கல் டோம். அவங்களே கொடுத்துருக்காங்களே, ஸோ அதை வந்து எழுதிக்கோங்க. ஹெமிஸ்பெரிக்கல் டோம் இது ரேடியஸ். இது ரெண்டத்தை தான் நம்ம ஃபைண்ட் பண்ணணும். இப்போ இந்த இடத்துல நம்ம ட்ரிக்னாமெட்ரிக் ரூலில் டேன் எடுத்துகிட்டு வரோம். எந்த ட்ரையாங்கிளை நம்ம பார்க்குறோம்னா ஃபஸ்ட்டு ஒரு ட்ரையாங்கிள் இருக்குங்களா, இந்த ட்ரையாங்கிள் வந்து சால்வ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டாக இருக்கக்கூடிய ட்ரையாங்கிள் என்ன, பிஓடிஓ இல்லை டிஓபிஓ, நீங்கள் எப்படி வேணால் எடுத்துக்கலாம். இன் ட்ரையாங்கிள் டிஓபி, அப்படி இல்லைன்னா நீங்கள் என்ன எழுதிக்கலாம், ட்ரையாங்கிள் பிஓடின்னு எடுத்துக்கலாம். 90 டிகிரி கிரியேட் ஆகுறத நான் சென்டராக கொண்டு வரேன் அந்த ஓன்றதை. நவ் டேன் டீட்டா ஈக்குவல் டு ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட் சைடு. இது நமக்கு தெரிஞ்ச ரூல். இந்த இடத்துல டீட்டான்றது ஆங்கிள். இப்போ இங்கே இருக்கக்கூடிய இந்த ட்ரையாங்கிளுக்கு 45 டிகிரி இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ணலாம், டேனில் 45 டிகிரி என்னன்னு பார்க்குறோம். ஆப்போசிட் சைடு, இந்த டிகிரிக்கு ஆப்போசிட் சைடு என்ன, ஓடியோ இல்லை டிஓவோ எழுதலாம். ஸோ ஓடி. அதே மாதிரி அட்ஜசன்ட் சைடு ஓலேருந்து பி வரைக்கும் எழுதிட்டோம். நெக்ஸ்ட் ஸ்டெப், டேன் 45 உடைய வேல்யூ 1. tan 45 is 1 இந்த ட்ரிக்னாமெட்ரிக் டேபிளில். இந்த ஓடின்றது என்ன, ஓலேருந்து டி வரைக்கும் நம்ம வந்து ஆர் ப்ளஸ் ஹெச், ஒரு ரேடியஸையும் அந்த ஹைட்டையும் நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ ஆர் ப்ளஸ் ஹெச் டிவைடட் பை ஓலேருந்து பி வரைக்கும் ஆரையும் 7ஐயும் ஆட் பண்ணோம். ஸோ ஆர் ப்ளஸ் 7. நவ் இங்கே கீழே ஆர் ப்ளஸ் 7 இருக்குது, மேலே ஆர் ப்ளஸ் ஹெச் இருக்குது. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இந்த ஆர் ப்ளஸ் 7 இங்கே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணோன்னா 1ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது அதே ஆர் ப்ளஸ் 7 அது எல்ஹெச்எஸ்க்கு வந்துருச்சு, ஈக்குவல் டு ஆர் ப்ளஸ் ஹெச். இங்கே ஒரு ஆர் இங்கே ஒரு ஆர் மைனஸ் கேன்சல் பண்ணிக்கலாம். இல்லைனா நீங்கள் இது இங்கே கொண்டு வந்தீங்கன்னா என்ன ஆகும், மைனஸ் ஆர் ஆகும், ப்ளஸும் மைனஸும் கேன்சல் ஆகிடும். இப்போ ஹெச்சோட வேல்யூ டேரெக்டாக ஈக்குவல் டு நமக்கு என்ன வந்துருச்சு, ஹெச் இஸ் ஈக்குவல் டு 7 வந்துருச்சு. இங்கே கொடுத்துருக்க எல்லாமே மீட்டர்ஸில் கொடுத்துருக்காங்க கொஷினில். ஸோ 7 மீட்டர். இந்த ஹெச்ன்றது இஸ் நத்திங் பட் ஹைட் ஆஃப் த போல். ஸோ நமக்கு இங்கே ஹைட் ஆஃப் த போலை நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டோம். ஹைட் ஆஃப் த போல், இந்த போலுடைய ஹைட் வந்து நமக்கு 7 மீட்டர்ஸ் தெரியும். போல் நம்ம என்னென்னு எடுத்துருக்கோம், இலேருந்து டி, அதை மென்ஷன் பண்ணிவிட்டு நீங்கள் 7 மீட்டர்ஸ்ன்னு போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த ஃபிகர், இந்த ட்ரையாங்கிள், இப்போ இந்த ட்ரையாங்கிளுக்கு வருவோம். இஓசி இல்லைனா சிஓஇன்னு எடுத்துக்கலாம். இன் ட்ரையாங்கிள் இஓசி, இந்த இடத்துல நமக்கு சிமிலர்லி டேன் டீட்டாவை தான் ஃபைண்ட் பண்ண போகிறோம். டேனுக்கு வந்து இங்கே 30 டிகிரி இருக்குது. ஸோ வி ஆர் கிவிங் 30 டிகிரி. டேன்னா என்ன, ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். இந்த இடத்துல இந்த டிகிரிக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது ஓஇ டிவைடட் பை அண்ட் அட்ஜசன்ட் சைட் இஸ் ஓலேருந்து சி வரைக்கும். ஸோ ஓசி. நவ் டேன் 30 டிகிரி ஈக்குவல் டு ஓஇயோடைய வேல்யூ என்னன்னு பார்க்குறோம். ஃபுல்லாகவே இங்கேருந்து 12 வரைக்கும், இங்கே ஓஏ ஆர் ப்ளஸ் 7 ப்ளஸ் 5 இது முடிச்சு நம்ம ஆட் பண்ணும்போது நமக்கு 12 ப்ளஸ் ஆர் அப்படின்ற ஒரு வேல்யூ வந்து வந்திருக்கு. ஸோ நம்ம இதுக்கு 12 ப்ளஸ் ஆர் டேரெக்டாக வந்து ஓலேருந்து சி, இல்லைனா நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஓசி டிவைடட் பை ஓ ஆப்போசிட் சைடு ஓஇ டிவைடட் பை ஓசின்னு எழுதிக்கோங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் tan 30 டிகிரியோடைய வேல்யூவை நம்ம ட்ரிக்னாமெட்ரிக் டேபிளில் பார்க்கும்போது நமக்கு 1 டிவைடட் பை √3 இருக்கும். சரிங்களா? ஸோ 1 டிவைட் பை இந்த ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோடைய வேல்யூஸ், இந்த டிகிரியோட வேல்யூஸ் எல்லாம் நீங்கள் வந்து மெமரைஸ் பண்ணிக்கணும். அந்த டேபிள் எப்படி எழுதணுன்றதை நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருக்கோம், பார்க்கலன்னா அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் ஓஇ, ஓலேருந்து இ வரைக்கும் என்ன நமக்கு ஆர் டிவைடட் பை ஓலேருந்து சி வரைக்கும் ஒரு ஆரும் ஒரு 7ம் ஒரு 5ம் ஆட் பண்ணியிருக்கோம். ஆட் பண்ணிவிட்டு நமக்கு ஓவராலாக 12 ப்ளஸ் ஆர்னு வேல்யூ வந்திருக்கு. ஸோ 12 ப்ளஸ் ஆர்னு எழுதிக்கிங்க. நெக்ஸ்ட் இந்த 12 ப்ளஸ் ஆரை இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். 1 கூட மல்டிப்ளை பண்ணால் அதே 12 ப்ளஸ் ஆர் வரும், ஈக்குவல் டு இந்த ஆர் கூட இந்த √3 மல்டிப்ளை பண்ணுங்கள், ஆர் இன்ட்டு √3. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இந்த ஆரை அந்த சைட் கொண்டு போகலாம். கொண்டு போகும்போது இந்த 12 மட்டும் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கும், இஸ் ஈக்குவல் டு ஆர் √3 மைனஸ் இந்த ஆர் அந்த சைடு போகும்போது ஆர் மைனஸ் ஆர் ஆகிடுச்சு. இங்கே 2 இடத்துல காமனாக ஆர் இருக்குது. ஸோ காமனாக நம்ம ஆரை வெளியில் எடுத்துக்கலாம். எடுத்த உடனே √3 இந்த இடத்துல இருக்கும், மைனஸ் 1 ஆகிடும். √3யோட வேல்யூ ஆல்ரெடி அவங்க ஹிண்டில் 1.732ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இது என்ன ஆகும், நெக்ஸ்ட் ஸ்டெப் 12 ஈக்குவல் டு ஆர் இன்ட்டு √3க்கு பதிலாக 1.732 சப்ஸ்டியூஷன் பண்ணுறோம், மைனஸ் ஒரு 1 இருக்குது. இப்போ 1.732லேருந்து 1 மைனஸ் பண்ணுங்கள். 1.732லேருந்து 1 நம்ம மைனஸ் பண்ணும்போது நமக்கு 0.732ன்ற வேல்யூ கிடைக்கும். ஆர் இன்ட்டு 0.732. ஸோ 12 ஈக்குவல் டு ஆர் இன்ட்டு 0.732. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இந்த 0.732 மல்டிப்ளிகேஷனில் இருக்குது, இங்கே கொண்டு வந்து நம்ம டிவைட் பண்ணுறோம்.
இப்போ டிவைட் பண்ணும்போது இது 12 டிவைடட் பைன்னு மாறிடும். ஆரோடைய வேல்யூ ஈக்குவல் டு 12 இந்த 0.3732 டிவைடேட்டில் வந்துடும். 12 டிவைடட் பை 0.732. சரி, இந்த இடத்துல டினாமினேட்டரில் டெசிமலில் 1 2 3 டிஜிட்ஸ் இருக்குது. அதனால் 3 டிஜிட்ஸ் இருக்கக்கூடிய ஜீரோஸை 1000ஆல் மல்டிப்ளை பண்ணி 1000ஆல் டிவைட் பண்ணும்போது இது 12 into 1000ன்றது 12,000 ஆகிடும். டிவைடட் பை இந்த பாயிண்ட் வந்து இந்த இடத்துல தள்ளி போய் 732 மாறிடும். இப்போ 12,000 நம்ம 732ஆல் டிவைட் பண்ணும்போது நமக்கு ஆரோட வேல்யூ ஃபைனலி we will get 16.39 வரும். சரிங்களா, 16.39 மீட்டர்ஸ். இந்த ஆர்ன்றது என்ன அவங்க ஃபைண்ட் பண்ண சொன்ன ரேடியஸ் ஆஃப் த டோம். இது வந்து ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கான ஆன்சர் சொல்யூஷன், ஹைட் ஆஃப் த போல். அண்ட் செகண்ட் ஒன் அவங்க என்ன கேட்டிருக்காங்க, we have to find the radius of the dome. அந்த டோமோடைய ரேடியஸ் வந்து நம்ம ஆர், இதை வந்து 16.39 மீட்டர்ஸ். இந்த யூனிட்டை கம்பல்சரி மென்ஷன் பண்ணணும். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் 5th கொஷனுக்கான ஆன்சர்.